நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பகடா குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க, சீரகம், வெந்தயம், சோம்பு கொஞ்சமாக. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நார்மல் சைஸ் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன் நான். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியுமே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன். கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணி. தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கேன். மிளகாய்த்தூள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது லைட்டாக கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே புளி கரைச்சிக்கலாம். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கேன். அதாவது ஒரு 50க்கும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், புளி கரைச்சி வச்சோம்ல, நம்ம அது வந்து வடிகட்டி இப்போ அது மசாலா கூடவே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா குழம்பு வந்து கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆகிட்டா பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே கொதிச்சிச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லாவே திக்காயிட்டு குழம்பு. இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப திக்காகவும் கூடாது குழம்பு. ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பகடா போட்டால் குழம்பு ஆட்டோமேட்டிக்காக திக்காயிடும். அதனால் அப்போ நம்மளுக்கு குழம்பு இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வச்சாதான் நம்ம பகடா போடும்போது குழம்பு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பாது நிற்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம வச்ச கார குழம்ப வேறு எண்ணத்தில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து பகடா ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன் பகடா. இதுதான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்ச பகடாவையும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கடையில் வாங்கி ஆட் பண்ணலாம். குழம்பு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் பகடா ஊறும்போது நல்லாயிருக்கும். குழம்பு நம்மளுக்கு ஆண்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக பகடா குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு நல்லா பகடாவும் ஊறிடுச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே குழம்புல வந்து இந்த பகடாவை போட்டுடணும். போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுவே ஊறிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு 5 நிமிஷத்துலேயே ஊறிடும் நல்லாவே. ரொம்ப சூட்டில் போட்டிங்கன்னா பகடா வந்து கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு இருக்க டைமில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.